ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் போஸ்ட் அப்போகாலிப்டிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக தமிழ் டப்பிங்லேயே நம்மூர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற ஃபியூரியோசா அ மேட்மேக்ஸ் சாகா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத 2 லைனில் இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஃபியூரியோசா அவங்க அம்மாவோட அவங்க இடத்துல சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் ஒரு பைக்கர்ஸுடைய கேங்கு வந்து ஃபியூரியோசாவை கடத்துது. இப்போ தான் பொண்ணை கடத்திட்டு ஏதாவது அந்த பொண்ணுக்கு ஆகிறதுக்குள்ளே எப்படியாவது தான் மகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கடத்தி அவங்க இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்து கடைசியாக எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் ஃபியூரியோசாவுடைய கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை கொடூரமாக கொலை செய்யுது அந்த கும்பல். இது பத்தாததுக்கு கிட்டத்தட்ட ஒரு பணைய கைதி மாதிரி ஒரு அடிமை மாதிரியே அங்கேயே வச்சுருக்காங்க நம்ம ஃபியூரியோசாவை. அவங்க அங்கேயே வளர்கிறாங்க. இப்போ பெரிய பிள்ளையாகவும் ஆகிடுறாங்க. இப்போ இவ்வளவு நாள் அங்கே இருந்துட்டோம் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமான அந்த நபர்களை நம்ம பழிவாங்கணும். அதே நேரத்தில் இந்த இடத்த விட்டு நம்மளுடைய அந்த சொந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களே களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் இந்த மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு இல்லையா, இதில் 5வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியான ஒரு படம். 2015 மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அப்படின்னு சொல்லி இதே ஜார்ஜ் மில்லர் இயக்குன ஒரு படம் ஒன்று வந்தது இல்லையா, அது நம்ம ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பேர் பெற்ற ஒரு படம். அது அப்படி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு படம். அந்த கதைக்கு ப்ரீக்வலாகத்தான் இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதை நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்த்து முடித்தோன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு. இந்த மாதிரி படங்கள் தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு மொத்த படத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். அதுலேயும் குறிப்பாக ஒரு படத்துக்குள்ளே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கலாம், ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குள்ளேயே ஒரு படமா அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் இது. 2.5 மணி நேரம் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ஒரே சேசிங் தான், சும்மா வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க. அதகலமாக பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸு ஒரு சீக்வன்ஸையுமே. அதுலேயும் அவங்க டெக்னிக்கலி எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி இவங்க அரைவானாங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதுவே செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த ஒரு பெரிய ட்ரக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணுற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு 6 வீலரை வச்சு ஒரு 4 வீலரை சேஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் அதகலமாக தெரிக்க விட்டுருக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் இந்த டீமை. நினச்சி பார்க்கும்போது என்னதான் சொன்னாலும் இந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை எடுக்கவே முடியலைங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. அந்தளவுக்கு அதகலமாக வச்சு செஞ்சுருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும். ஒரு பாலைவன பகுதியில் தான் அத்தனை சண்டை காட்சிகளுமே சித்தரிக்கப்பட்டிருக்கு மொத்தமாக. ஆனால் இவங்க டிஐ டீமில் கலர் கிரேடிங்கில் அதுக்கு செட் பண்ண ஒரு டோன் தான் நம்ம மூடையே செட் பண்ணுது. எப்பா என்ன மாதிரி ஒரு ஏரியா, சும்மா அனல் பறக்க பிச்சு பெடல் எடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஃபைனல் அவுட்புட்டாக கொண்டு வந்த விதத்தில் குறிப்பாக சினிமோட்டோகிராஃபர் சைமன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் டாம் ஆகட்டும், மார்கரெட் அண்ட் எலைட் 2 எடிட்டர்ஸ் இவங்களுடைய ஒர்க் ஆகட்டும், வேறு லெவலில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபைனலாக வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது போக அந்த படத்துடைய சிஜிஐ, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு, ஒரு சில இடங்களில் ப்ரொடக்ஷன் டிசைனுடைய டீமுடைய ஒர்க்கு, இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன டிஐ டீமுடைய ஒர்க்கு எல்லாமே இருக்குது. பொதுவாகவே நீங்கள் எடிட்டராகவோ இல்லை பட்டிங் எடிட்டர்ஸாகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த பிரமிப்பை ரொம்ப ஈஸியாக உள்வாங்கிக்க முடியும். ஆடியன்ஸே கொசு உள்ளே போயிட்டு வெளியே வர்றது தெரியாமல் ஆணு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எடிட்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான மேட்டர் என்ன அப்படின்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை கட் பண்ணக்கூடிய அந்த விதம். அதுலேயும் குறிப்பாக இவ்வளவு பெரிய பிரமிப்பு பிரம்மாண்டத்தை கடத்தக்கூடிய ஒரு படம், ஒரு சேசிங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு ஆரம்பித்தா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படி போகக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி பிசையை கட் பண்ணி பிளேஸ் பண்ண விதத்தில் ஒரு சின்ன விஷயம் தப்பாகி போச்சு அப்படின்னா மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே கிளம்சி ஆகி போயிடும். இதெல்லாம் எடிட்டர்ஸ் டெஃபினட்டாக ஒத்துப்பாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய சம்பவம். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 கதாபாத்திரம்.
ஒன்று நம்ம ஆன்யா டெய்லர் ஜாய் அவங்க தான் படத்தில் வந்து அந்த ஃபியூரியோஸாவாக அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க, அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அரைவாகி அவங்க களத்தில் இறங்குற அந்த சீனும் சரி, ஒரு ஸ்டைலிஷாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரையை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தும் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. இது போக அலிலா பிரவுன் அவங்க தான் அந்த சின்ன வயசு ஃபியூரியோஸாக வரக்கூடிய அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்களும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை. இது போக டாம்பர்க்கும் அது ரொம்ப நீட்டாக அந்த எடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நீட்டாகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னிக்கலி செம்ம பிரில்லியண்ட்டான ஒரு படம் தான், அதை மறுக்கிறதுக்கே கிடையாது. இந்த படம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம்ங்கிறதே உங்களால் உள்வாங்கி உணர்ந்து ரசிக்க முடியும். ஐமேக்ஸில் பார்க்கணுன்னா கூட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். ஆனாலும் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்த்ததுனாலையோ என்னவோ நம்ம எப்பயுமே அந்த சென்ட்ரல் ஸ்க்ரீனை மட்டும் பார்க்க மாட்டோம். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அந்த இங்கேருந்து இங்கே பறக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வாயை பிளந்து பார்க்குற குரூப் நம்மலாம். அதனாலேயே எனக்கு ஒரு சில இடங்களில் இவங்க CGVFXில் கொஞ்சம் லைட்டாக பிசிறடிச்சிருச்சோ, இன்னும் கொஞ்சம் வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்கலாமோ அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நம்மளை மாதிரியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு படம் பார்க்குற பயபிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் சிக்கலாம். அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்பலாம் வேணாம், சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடுவோம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆளா, இல்லை ஆக்ஷன் அட்வென்ச்சர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆளா, டெஃபினட்டாக இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த படம் பெரிய ஸ்க்ரீனில் மட்டும் பாருங்கள். அப்போ தான் இந்த படம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எவ்வளோ பெரிய ஒரு அவுட்புட்டை இவங்க வெளியே கொடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் நம்மளால் நினச்சாலும் ஒரு படத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அந்த பிரமிப்பை உங்களாலையும் உள்வாங்கி உணர முடியும். அனுபவித்து பார்ப்பீங்க. அதனால் அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த குரோதமான கொடூரமான சண்டை காட்சிகள், அதுக்காகவே இந்த படம் A-certified படம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.